இல்லைன்ற மாதிரி அங்கே வந்து முற்றுமுழுதாக மேல்காட்டுக்கான இருந்த கிணறு வந்து முற்றுமுழுதாக உடைஞ்சு 50-60 அடி ஆழத்துக்கு கீழே போயிருக்குது. நான் நேராக இப்போ நேராக நானும் பார்க்க போகிறேன். இந்த நேற்று செய்திகளில் வந்து ஒரு சில புகைப்படங்கள் மட்டும்தான் வந்திருந்தது. நான் வந்து வெள்ளத்துறை இருக்கக்கூடிய நேராக வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ அந்த ஊரில் எப்படியெல்லாம் அந்த கிணறு இருக்குது, எப்படி அந்த மண்ணெல்லாம் போட்டு அதை மூடிட்டாங்களா, அல்லது அந்த ஊரில் மக்கள் என்ன சொல்கிறாங்களா, எப்படியெல்லாம் நடந்ததுன்னா நான் காட்சிப்படுத்த போகிறோம். அந்த ஊர் மக்களோடைய கதைக்கு போகிறோம். இப்போ நான் கோயிலில் பின்பக்கம் போகிறேன். இதுக்குன்ற பின்பக்கம் ஒரு 70 மீட்டரில் வந்து அந்த கிணறு உடைஞ்ச கிணறு இருக்கா. இதில் பார்த்தீங்கன்னா வீரபத்ர கோயில் அடிக்கு முன்னால் வந்து ஒரு சில கடைகள் இருக்குது. இதில் பாருங்கள் நேசம் பூச்சிட்டின்னு ஒன்று இருக்குது. அதுக்கு நேராக இது இந்த பிற்பாடு தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது பைக் நிற்கிற அந்த பிற்புக்கு தான் வந்து அந்த கிணறு உடைஞ்சிருக்கு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியாக நான் நிற்கிற இடத்துலேருந்து 50 மீட்டரில் வந்து கிணறு அந்த உடைஞ்ச இடங்கள்லாம் தெரியாது. அந்நியாக்கள்லாம் நிற்கணும். ஒரு பரபரப்பான ஒரு பதட்டமான சூழ்நிலை வந்து இங்கே இருக்குது. நாங்கள் வந்து கேட்டோடனே வந்து எல்லோரும் அந்த கிணத்தை பற்றி தான் காட்சி கொண்டிருக்கணும். இப்போ நான் நேரில் போயிட்டு கிட்ட போயிட்டு காட்டுறேன். ஏராளமான மக்கள் வந்து பார்வையிட்டு போய் கொண்டிருக்கிறோம். நேற்றைய மாலை பொழுதுலேயே வந்து இன்னும் ஏராளமான மக்கள் ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டிருக்குது. ஏராளமான மண்ணுகள் எல்லாம் போட்டு தூத்திருக்கணும். நான் நேரில் போயிட்டு கிட்ட போயிட்டு அந்நியாக்களெல்லாம் கதைச்சு எப்படி என்ன நடந்ததுலாம் கேட்க போகிறோம். நாங்கள் கிட்ட போவோம். அம்மா இந்த முறை இதுக்கு போகவே அதான் இந்த காலத்தில் நாங்கள் என்னென்னு சொன்னால் நாங்கள் வந்து பொழுகண்டி வீரபத்ர கோயிலாக நிற்கிறோம். எல்லாருமே வந்து பல செய்தியில் வந்துருக்குது. நேற்றைய பொழுதில் வந்து இந்த கிணறு ஒன்று காணாமல் போயிருக்கு, அது இடிஞ்சிருக்குது. அது என்ன நிலப்பாடு அதே இடத்துல வந்து நிற்கிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன பேர்? எனக்கு கனகலிக்கும் ஜிகிதரன். இது எப்போ நடந்தது? என்ன இது ஊரில் இருந்தபடியும் உங்களுக்கு தெரியும்? அதில் நேற்று முன்தினம் ஒரு சாமம் 10 அரை அப்படி எனக்கு ஒரு கோல் ஒன்று வந்தேன். ஏன்னா நான் டிசால்சர் மேனேஜ்மெண்ட்டில் சில காலங்கள் கச்சேரியில் வேலை செய்தேன். அப்போ அந்த லிங்க் எடுக்கிறோக்காண்டி கோல் பண்ணினேன் எப்படின்ட்டு. அப்போ நான் அங்கே அடித்த போது அவர் கொழும்புக்கு போனது 117க்கு அடித்தேன். கொழும்புக்கு போனால் அவர் தமிழ் டிரான்ஸ்லேஷன் பண்ணுவதுக்கு யாரும் இல்லைன்னு சொல்லி பக்கத்தில் உள்ள நேவிக்காரன் இல்லை இராணுவத்திடம் போய் சொல்லி அவள் சொன்ன உடனே அவள் சொன்னவன் சரி நடந்து கொண்டு இருக்கின்றது தான், காலையில் வந்து எல்லாம் பார்ப்போம் அப்படி இப்படின்னு. இந்த கிணறு வந்து ஒரு 50 வருடம் வரும். ஜூசி அதாவது பொதுவாக மக்கள் இதில் பல மக்கள் இந்த பிரதேச மக்கள் எல்லாம் இதில் வந்து குளித்து பல அதாவது அந்த என்னென்று சொன்னா இறந்தவர்களுடைய கிரிகைகள் கூட இதில் பந்தல் போட்டு நல்ல இதாக செய்யுது. எவ்வளோ இருந்திருக்கு? ஒரு 12 அடிக்கு மேற்பட்டு இருந்தது. அதில் எங்களுக்கு அங்கே நல்ல தண்ணி இருக்கிறபடியாக இதை பெரிய பயன்பாடு இல்லை. ஆனால் ரெண்டும் ஒரு அந்த குடிக்கக்கூடிய தன்மை சவர் ஒன்றும் இல்லை. அப்படி ஒரு நல்ல பாவனைக்கூடிய இதாக இருந்தது. ஆனால் இந்த பிரதேச மக்கள் உண்மையில் எல்லா இதுக்கும் இந்த கிணத்தை பாவிக்கிறவ உண்மையில் அந்த என்ன சொல்ல போனால் இது இந்த வீட்டுக்காரருக்குடைய இந்த பாவனையில் இருந்தது. அவையெல்லாம் இதுக்கெல்லாம் பாவிச்சு
பல இதுகள் எல்லாம் எடுத்து இப்போ இதில் கட்ட எவ்வளோ உயரத்துல இருந்திருக்கு மேலே? 4 அடி 4 அடி. 4 அடி உயரம். ஒரே அடியா விழுந்தோ இல்லை கொஞ்சம் இல்லை கொஞ்சம்? இல்லை முதல் இரவு வந்து சொல்லும்போது சைட் அந்த கீழால் பாரி கொண்டு வந்தது. நேற்று ஒரு 8:30 அப்படித்தான் அது ஃபுல்லாக கிணத்துக்குள்ளே போனது. இப்போ ஊர் மக்கள் என்ன செய்ய போறீங்க? அடுத்த கட்டத்தில் யாரும் வந்து பார்த்தாங்களா? அரசாங்கம் சார்பாக இந்த நிறுவனங்கள் யாரும் இப்போ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அதாவது ஏடி அவர் வந்து பார்த்து நேற்று. மற்றது இராணுவம் நேற்று எல்லாம் உதவி புரிஞ்சவை. மற்றது என்னென்னா பிரதேசவை நேற்று இரவு 9 மணி மட்டும் நின்று இருக்கணும். இன்றைக்கு வந்து டிஎஸ்எஃப்சி சாலை அதாவது ஏதோ ஆய்வு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. தண்ணி என்ன இதை ஊற்றி முதல்ல இப்போ உங்களை ஊருக்குள்ளே எங்கே எப்படி சின்ன வேறு கிணறுகளுக்கு கீழே போய் இல்லாட்டி எங்கள் நில வடிப்பு அப்படியே ஏற்பட்ட மாதிரி அப்படின்னு இருக்கா? எங்களுக்கு இதான் முதல் சந்தர்ப்பம். இதுதான் நான் பார்த்துருக்கிறேன். ஏன்னாண்டா பழவியல்கிட்ட பவுடிக்கு பிறகு இதை உண்டு. நேற்று பல செய்திகளில் வந்து இப்போ நான் பக்கத்தில் ஊர் பக்கத்தில் இருக்கக்கூடிய செய்தியில் வந்து எங்களை குரூப்பில் வந்து அப்படின்னு சொல்ல கிணத்த காண இல்லை அப்படின்னு இல்லாட்டி நான் உடனே வந்து எடுத்துருப்பேன் நான் பக்கத்தில் இருந்தபடியே. பிறகு பார்த்தா கிணறு கீழே போயிட்டு அப்போ ஏதோ ஒரு நினைக்கிற நிலக்கீழ் பிரச்சனையாக தான் இருக்கு நினைக்கிறேன். கீழே இந்த நீரோட்டங்கள் அப்படி ஏதாவது இருக்க வாய்ப்பு இருக்காங்க? நீரோட்டங்கள்னா நாங்கள் இப்போ ஒரு 8 வருஷத்துக்கு முதல் இதுக்கு எல்லாம் இறங்கி கிணறு கழுவி இறைச்சிருக்கிறோம். இறைக்கும் போது அந்த கீழ் இது வந்து ஒரு விடுதல் தன்மை இருந்தது. அந்த சீமெந்தின் தன்மை கெட்டு இருந்த இது மற்றது ஊத்துகள் எதுவும் முடாச்சி கொண்டு வந்து அப்படித்தான் இருக்கும். மற்றது வெடிப்பு இருந்து அதுகளுக்கு ஆலமிர சமிரங்கள் வளர்ந்த ஒரு இதுகளும் இருந்தது. அதுகளை கொண்டு ஊரில் இருக்கிறார்கள். இப்போ இந்த கோயில் பக்தி காரணமாக அப்படியே யோசிக்கிறாங்களா? இல்லை கேட்குறாங்க பொதுவாக என்ன பக்தி காரணம் மட்டும் என்ன சில இடங்கள் அதிசயம் அப்படி எல்லாம் இருக்குதானே சில விஷயங்கள். அப்படி எங்களுடைய ஆலயம் வந்து அப்படி இந்த எதுவும் எங்களுக்கு அந்த சேத விவரம் நடக்க விடையிலையோ இதுவரைக்கும். ஏனென்றால் நாங்கள் அப்படி தானே அந்த ஆலயங்களில் ஏதோ இளைஞர்கள் எல்லாரும் ஒன்று நினைச்சு நாங்கள் சரியான அட்ரஸ் பொலுகண்டி வீரபத்திர வயலடி பொலுகண்டி வயல்வெட்டித்துறை. இப்போ இதுக்குள்ள இந்த கிணறை சுற்றவரை இத்தனை குடியிருப்புகள் இருக்கும் பொதுவாக? இப்போ இந்த உங்களை எல்லாம் இப்போ J395 எடுக்க போனால் 295 குடும்பம் இருக்குது. ஆனால் இதில் பாவினைக்கு வந்து ஒரு 100 குடும்பம் பாவிச்சிருக்கு இந்த கிணறு. அப்படி ஒரு அந்த விஷயம் வந்து பொலுகண்டி வீரபத்திர கோயிலில் வந்து இந்த கிணறு வந்து ஒரு 100 குடும்பங்கள் அதோடைய வந்து வாழ்ந்திருக்கணும். ஆனால் திடீர்னு வந்து முந்தநாத் இரவுகளில் வந்து கிணறு அப்படியே கீழே உடைஞ்சு போயிருக்குது. ஆனால் நேற்றைய பொழுது இரவு பொழுதுலாம் பல ஊடகங்களை வந்து செய்திகளாக வந்து ஒரு சில புகைப்படங்களோட வந்திருக்குது. இப்போ நேரில் இருக்கிறபடியா முழு காணொலியை வந்து காட்சிப்படுத்துகிறோம். அங்கே வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை ஏற்படுது. என்ன சொன்னால் அந்த ஊர் மக்கள் எல்லாம் பக்கத்தில் வீடுகள் இருக்கிறபடியா அவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா சுவர் எல்லாம் இருக்குது. இந்த குடும்பம் பாவிச்சு கொண்டிருக்கணுமா? அப்போ பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நினைக்கிறோம் 1.5 அடியில் வந்து 2 வீட்டு அந்த ஒரு பக்கம் வேலியும் தகர வேலியும் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மதிலும் இருக்குது. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோயிலேருந்து ஒரு 15 அடி தூரத்தில் கோயிலில் பிரதான சுவர் இருக்குது. ஒரு இடத்துல நிற்கவே ஒரு வித்தியாசமாக தான் இருக்குது. ஏராளமான மக்கள் வந்து நினைக்கிறோம் 50-60 அண்ணையாக்கள் எல்லாம் வந்து நிற்கணும். இது என்ன செய்கிறது அது தொடர்பாக காய்ச்சி கொண்டிருக்கணும். அப்போ அடுத்த கட்டமாக என்ன செய்ய போறீங்க? ஊர் மக்களாக நீங்கள் என்ன யோசிச்சு? ஊர் மக்களாக நாங்கள் செய்ய வழிகிட்ட தான் டிஎஸ்எஃப் அதான் டிஎஸ்எஃப்ஸால் வந்து ஆய்வு செய்து போட்டு மூட சொல்லணும். நாங்கள் சொன்னதுக்கு பிறகு அதை எதிர்பார்ப்பேன் நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். ஓகே, நன்றி. நான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வீரபத்திர கோயிலில் பின்பக்கத்தில் நிற்கிறோம். இது கோயிலில் பிரதான மதிலுக்கு பக்கத்தில் சரியாக பார்த்தீங்கன்னா நான் திருப்பியும் சொல்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 அடி இடைவெளி தான் இருக்குது. இந்த உடைஞ்ச விட்டத்தை பார்த்தீங்கன்னு சொன்னால் இதரத்தால் ஒரு 40 அடி கிட்ட வரும் நினைக்கிறேன். என்ன விட்டமன்றதுக்கு கூட இந்த சுற்றளவை பார்த்தீங்கன்னு சொன்னால் 40 அடி கிட்ட ஒரு குறுக்கு வட்டை பார்த்தா இருக்குன்னு நினைக்கிறேன். அங்கால் மரங்களுடைய வேர்கள் இந்த தென்னை மர வேர்கள் எல்லாம் தெரியுது. அவ்வளவு என்ன சொல்கிறது, இந்த மண் இடிக்காமல் இருக்கிறக்கூடிய அவ்வளவு இருந்தும் கூட அந்த கிணறு வந்து உடைஞ்சிருக்குன்னு சொல்லணும். மேலே வந்து 4 அடிக்கு வந்து கிணறுனுடைய மேல் இது இருந்துருக்குது. ஆனால் இப்போ முற்றுமுழுதாக வந்து கீழே போயிருக்கு. தெரியலை, கட்டுகள் ஒன்றும் தெரியலை. இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா இந்த உலகத்துக்கு வந்து தூந்திருக்குது. இந்தியாவில் வந்து தற்பொழுது வந்து ஒரு 2-3 லோட் மண் வந்து பறிச்சிருக்கணும். இந்த நினைக்கிறேன் அவசரத்துக்கு எதுவும் முற்றுமுழுதாக இது முடஞ்சு கொண்டு போனால் தூக்குறதுக்கு போடாது. அங்கே வந்து டிப்பர்கள் வைக்கோலாம் நிற்கிது. ஏராளமான அந்த ஊர் மக்கள் எல்லாம் வந்து நிற்கணும். ஒரு பரபரப்பான சூழலாம் வந்து இங்கே காணப்படுது. உண்மையாக வந்து நான் நினைக்கிறேன் இது நீண்ட காலத்துக்கு பிறகு இப்படி வந்து வடமராட்சியிலையோ இல்லை இந்தியாவில் பக்கம் வந்து யாழ்ப்பாண பக்கம் வந்து இப்படி கிணறு வந்து முற்றுமுழுதாக போயிருக்குது. ஒரு அனர்த்தம் தான் இது. யோசிக்க வேண்டிய விஷயம் கூட. கீழே நிலக்கீழ் எதுவும் பிரச்சனை கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. கீழே பார்த்தீங்கன்னா ஆழம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு 15 அடி ஆழத்துக்கு கீழே வந்து தான் தண்ணி தெரியுது. தண்ணி தெரிகிற இடம் காண அப்படியே போயிட்டு இருக்குது. அதுக்கு கீழே வந்து கட்டு போயிட்டுது.
ஒரு என்ன சொல்கிறோம் பெரிய இப்போ அங்காள் பக்கம் மலைநாடுகள் பக்கம் நடக்கிற மாதிரி மண் சரிவு மாதிரியோ அல்லது ஒரு வேறு அனர்த்தம் மாதிரி தான் இருக்குது, ஒரு இயற்கை அனர்த்தம் மாதிரி தான் இது இருக்குது. இது இப்போ ஆய்வு செய்கிறக்கெல்லாம் வாரான்னு சொல்லி நம்ம அந்த ஊர் மக்கள் வந்து சொல்கிற கருத்தும்படி இப்போ இதால் வந்து ஆய்வு செய்கிறக்கெல்லாம் வரப்போயினோம். இப்போ தாங்கள் வந்து எதுவும் தொடர்ச்சியாக மழை தொடர்ந்து பெய்தால் வந்து உடனே தூக்குறக்கிற மாதிரி வந்து நாங்கள் தயார் நிலையில் இந்த டிப்பர்கள் மண்கள் எல்லாம் வந்து வச்சிருக்கணும். வணக்கம் அண்ணா. வணக்கம். என்ன பேர்? குமரன். நீங்களும் இந்த ஊரியெல்லாம் அப்போ எப்படி இது நான் நேரில் பார்த்துருக்கீங்களா? இப்போ இது தொடர்பான இப்போ அந்த அண்ணன் ஒரு ஆள்கிட்ட கழிச்சிட்டோம். இப்போ வேறு விஷயங்கள் இந்த கிணறோட தொடர்பான விஷயங்கள் யார் வந்து பார்த்தாங்க, இல்லை அடுத்த கட்ட பிளான் என்ன? பிரதேசத்தில் நாங்கள் முதல் 10 மணிக்கு முந்தின நாள் நைட் 10 மணிக்கு ஆரம்பிச்சுது. முற்றுமுழுதாக ஒரேடியாக விழுந்தேன். முதல் நாள் இதாக அப்படியே கொஞ்சம் உடஞ்சி அதை நாங்கள் பார்த்துட்டு ஒரு தடவை சுற்றி கட்டி விட்டுனாங்க. அடிச்சு எல்லாம் கட்டி போட்டு விட்டுனாங்க. விட்டுட்டு பெரிய ஒரு 7:30 அப்படி தான் ஆக்கள் நின்றவை நிற்க விட்டு தான் ஒத்தபடிக்குள்ள ஒரேடியாக விழுந்துட்டு ஒரேடியாக அப்படி 50 அடியும் அப்படியே உடஞ்சி ஆழம் வந்து 50 அடிக்கு மேலே 50 அடிக்கு மேலே கீழே கிடக்குது. இது விழுந்து நான் இதில் சொன்ன ஒரு 15 அடி ஆழம் தண்ணி இருக்கு. 50 அடி ஆழம் இங்கே நோமலாவே 53 55க்கு தான் ஆழம் தண்ணி. கீழே இன்னும் ஞாபகம் பண்ணியிருக்கேன். பகுதி போய்கோ அப்படியே போய் கீழே முடி கிடக்கு இறங்கி கொண்டே இருக்கு. மண் விழா இப்போ நேற்று கூட கிட்டத்தட்ட ஒரு 30-40 டிப்பர் போட்டிருப்போம். மண் போட்டாச்சு. நேற்று பிரதேச சபையிலேருந்து வந்து நின்று அவங்க வாகனங்கள் எல்லாம் வந்து நின்று 30-40 மண் போட்டாச்சு. பிரதேச சபையிலேருந்து வந்து நின்றது அவைதான் அவங்க டிராக்டர்கள் வாகனங்கள் இதுக்கு மண் போட்ட விஷயம் எனக்கு இப்போ தெரியுது. நேற்று போட்டது இன்றைக்கு மிச்சம் இன்றைக்கு போடுறதுக்கு தான் இன்றைக்கு ஏற்றி கொண்டு இருக்கிறோம். பார்த்து கொண்டிருக்காங்க பாருங்க. நான் இப்போ ஏற்கனவே காணொலியில் காட்டின மாதிரி நான் 15 தான் தெரிஞ்ச அளவு காட்டினாங்க. ஆனால் ஏற்கனவே வந்து 30-40 லோட் மண்ணை வந்து ஏற்கனவே போட்டுந்தான் அந்த ஆழமாக இருக்குது. அண்ணன் சொல்கிறேன் என்ன சொன்னால் 50 அடிக்கு மேலே இருக்கும் அந்த ஆழம்னு சொல்லி. இந்த சராசரி ஆழமே அப்படி தான் 50 அடிக்கு மேற்பட்டு தான். இதுலேருந்து கடல் பகுதி எவ்வளோ தூரம் இருக்குது? கடல் பகுதி 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர். இப்போ அடுத்த கட்டமாக அந்த அண்ணன் சொன்னால் தூக்குற பிளானா இருக்குது. நம்ம தூக்குற பிளான் ஏன்னா இது பிரயோசனம் இல்லை. ஆனால் இப்போ எதுக்கும் ஒரு ஆய்வு செய்கிறது நல்லது தான். ஏன்னா பக்கத்தில் வேற கிணறுகள் அப்படி கோயில் கிணறு அங்கால இருக்குது. அது இதே தாளம் தான். அது எவ்வளோ தூரத்தில் இருக்குது கோயில் கிணறு? ஒரு 50 மீட்டர் இந்த சுவருக்கு முன்பக்கம். அதை நாங்கள் காட்சிப்படுத்தி அந்த கிணத்தை பார்த்தீங்கன்னா இதன் அளம் தெரியும். இப்போ நீங்கள் ஊர் மக்களா இல்லை கிளப் பொடியெல்லாம் சேர்ந்து செய்றீங்க? ஊர் மக்கள் எல்லாரும் சேர்ந்து. பிரதேசவையும் மக்களும் சேர்ந்து பிரதேசவைக்கு உரிய ஊரில் என்ன கதைக்கிறாங்க ஊர் மக்கள்? இப்போ உங்களோட நண்பர்கள் இது சம்பந்தமாக என்ன கதைக்கிறாங்க? கிணறு இடிஞ்சது பொதுவான கருத்து. பொதுவாக இது என்ன பழுதடைஞ்சு கனகாலம் ஆயில் தானே. அதால் அப்படியே இருந்தது. தண்ணி பண்ணுறது பேக்கால் ஓட்டம் இருந்தால அங்கேருந்து வர வெள்ளம் எல்லாம் கடலுக்கு இதெல்லாம் போய் காணக்கு ஏறுறது. நம்ம ஏறும்போது அந்த தண்ணியில் தேங்கி வீதிக்கு பிரதான வாய்க்கால் மாதிரி ஒரு அமைப்பு இல்லையா? இல்லை அதெல்லாம் கான் கட்டி இருக்கு. இந்தியாவில் இதில் கட்ட இல்லை கோயிலில் இல்லை. அங்கெல்லாம் கட்டி முழு வெள்ளம் இதால் வந்து தான் அங்கே வர அந்த வெள்ளங்களை இதுக்கு இடைச்சி தான் அடிச்சு போகுது. சைட்டால தண்ணி ஊறிக்கொண்டு ஆனால் இது அவ்வளோ பள்ளக்கை மாதிரி தெரியல. இல்லை அங்கேருந்து அங்கேருந்து வார வேறு இடத்துல இருந்து வர வெள்ளம் இதான். பக்கத்தில் என்ன ஊர் இருக்கு? அங்கால சமராவது நாச்சிமார் கோயில் அங்கேருந்து வர வெள்ளம் எல்லாம் மிஞ்சால கடற்கரை தான் போகும். கடற்கரை இதுதான் கான் பாதப்பட்டு கிடக்கு. அதெல்லாம் போகிறது. அதெல்லாம் இந்த இது கொஞ்சம் இப்போ இந்த கிணறு இப்போ முற்றுமுழுதாக நீங்கள் தூக்குறதால இப்போ இந்த கிணத்தை நம்பி இருக்காங்களுக்கு என்ன பதில்? இப்போ உதாரணமாக இல்லை ஒரு இப்போ பிரச்சனை இல்லை. கிணறு ஒரு இடத்துல பாவிச்சு கொள்ளக்கூடிய இருக்கு. எல்லாரும் சம்மதத்தோட ஒரு குடும்பம் தான் இப்போ இதில் பாவிச்சது. எல்லாரும் வந்த நாடு இப்போ ஒரு குடும்பம் தான் பொது காணியாவே இருந்ததா. என்ன சொன்னாரு ஆரம்பத்தில் வந்து 100 குடும்பங்கள் அங்கே இருந்தேன்னு சொல்லிட்டாங்க. இதில் இப்போ ஒரு தடவை இப்போ எல்லாம் விடுவிடா கிணறு வந்த நாடு இதை ஒரு ஆக்கள் தான் பாவிச்சது. இப்போ அடுத்த கட்டம் என்ன தண்ணி எடுக்கிறது அதுக்கிட்ட வசதியாக பார்த்துக்கொள்ளுங்க. ஏன்னா இது இறக்கி இப்போ பாதுகாப்பு இல்லாத ஏன்னா வீடு பக்கத்தை அங்கே மதிலும் அப்படியே உடைஞ்சு போகுது. இப்படியே விட்டா அங்கே வீட்டுக்கும் பிரச்சனை இந்தியாவில் கோயிலுக்கும் உடஞ்சிட்டு போகுது. நேற்று இந்தியாவில் கிடந்தது இன்றைக்கு 20 ஆரம்பத்தில் எவ்வளோ அகலத்தில் இருந்தது? சுத்து வட்டம் ஒரு 18 உங்களை அண்ணல் நான் இப்போ 40 அடின்னு சொன்னால் நான் எழுமாட்டேன். அப்படிதான் இருக்கு. அப்படிதான் இருக்கும். அவ்வளோ 18 தானே கிணறு சொட்டு. இப்போ திருப்பி இதுக்கு மண் போண்டா போல ரோடு போட வேண்டிய வரும். கிட்ட எப்படியும் போடுறா 40 டிப்பர் ரெண்டாலும் இன்னும் 40 டிப்பர் 40 போட்டும் கீழே இறங்கி கொண்டு இருக்கு. பாதுகாப்பு இல்லாமல் பெரிய
கரண்ட் கம்பம் மட்டும் சாப்பிட்டு வச்சுருந்தாங்க. நான் கோயிலில் லைட் கட்டி பீக்கர் கட்டுறதுக்கு கிட்டத்தட்ட 35 அடிக்கு மேலே வரும். அந்த லைட் கம்பம் அப்படியே கீழே இறங்கி கீழே தெரியவே இல்லை. இதே ஒரு உதாரணம் என்ன ஆழத்தின் இதுக்கு அது அந்த கரண்ட் கம்பமே ஒரு இதான நிற்குது. ஏன்னா அதில் நாங்கள் ஸ்பீக்கர் கட்டுறது லைட் கட்டுறதுலாம் இதெல்லாம் கோயிலாம் அது அப்படியே நின்றது. அதுவும் அப்படியே குத்தின இறங்கி. இது பார்த்தீங்கன்னா கோயிலில் முன்பக்கம் இருக்கிற கிணறை காட்டுறோம் உங்களுக்கு. இதுலேருந்து அந்த எவ்வளோ தூரம் பெறும் பண்ணாது 50 மீட்டர் வருமே. இதான் வந்து கோயிலோட இருக்கிற கோயில் கிணறு. இல்லை அரவாசி பக்கம் நீங்கள் பாவிக்கிறதா மக்கள் அப்படியே நல்ல நீ மேலே சாமி குடிக்கிற கல்றதா நல்லது. இது இந்த ஊர் மக்கள் எல்லாரும் வாழ்றது பாருங்க. இது நாங்கள் வந்து பொலுகண்டி வீரபத்திர கோயிலின் முன்பகுதியில் இருக்கிற அந்த கோயிலில் இருக்கிற கிணத்து பகுதி தான் காட்டுறோம். இதுலேருந்து எவ்வளோ தூரம் பண்ணாது 70 மீட்டர். இந்த இது கோயிலில் முன்பக்கம் இப்படி நேராக பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பின்பக்கமாக அப்படியே சேர்த்து 70 மீட்டரில் வந்து இந்த உடைஞ்ச கிணறு இருக்குது. இது இந்த கிணறும் வந்து அதே ஆழம் தான் இருக்கு. அதே ஆழம் தானே. ஓகே ரவுலே, இந்த காணொலியில் நான் என்ன சொல்கிறேன், நான் சொல்கிறதுக்கு அப்பாலும் உங்களுக்கு அந்த ஊர் மக்கள் கதைச்ச விஷயங்கள் அங்கே நேரில் அந்த காணொலியில் காட்டின விஷயங்கள்லாம் பார்க்க விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். உண்மையாக வந்து ஒரு மாதிரியான ஒரு பதட்டம் இல்லாமல் வந்து அங்கே காணப்படுது. ஏன் அந்த கிணறு முற்றுமுழுதாக உள்ளே போனது எல்லாருமே யோசிக்க வேண்டிய விஷயம் தான். இயற்கையினுடைய இதாக கூட இருக்கலாம். இந்த கீழே வந்து இந்த கண்டத்தகடுகளாக இருக்கலாம், இல்லை அந்த கீழே வந்து என்ன சொல்கிறது ஏதாச்சும் நீரூற்றுகள் பலமாக போயிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லாட்டி கிணறுனுடைய பலம் வந்து குறைந்திருக்கலாம். கீழே வந்து ஊற்று காரணமாக உடைஞ்சு முற்றுமுழுதாக அந்த கட்டுகள் எல்லாம் உடைஞ்சு போயிருக்க வாய்ப்பு இருக்கலாம். அந்த தன்மை கட்டுக்கலாம். ஆனால் 50 வருஷமாக அந்த கிணறை வந்து அந்த ஊர் மக்கள் சொல்லி 50 வருஷ கிணறாக இருக்கலாம்னு சொல்லினோம். இப்போ வந்து நேற்றைய பொழுதில் வந்து முற்றுமுழுதாக உடைஞ்சு விழுந்து மண்ணெல்லாம் போட்டுருக்கு. கிட்டத்தட்ட அவர் சொன்ன மக்களின் கருத்துப்படி 40 டிப்பர் அளவு மண் வந்து போட்டிருக்கு. 40 டிப்பர் போட்டிருக்கணும், மண் போட்டிருக்கணும். போட்டும் வந்து இன்னும் வந்து ஆழம் இருக்குது. எங்களுக்கு கண்மட்டத்தில் பார்க்க இன்னும் ஒரு அவையில் கேட்ட இடத்துல வந்து ஒரு 40-50 லோட் வந்து போட்டால் தான் முற்றுமுழுதாக நிலமட்டம் சமச்சீராக வரக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது முற்றுமுழுதாக அந்த கிடங்கை வந்து மூடக்கூடிய மாதிரி இருக்கும். அவ்வளோத்துக்கு வந்து ஆழமாக போய் வந்து கிணறு இருக்குது. பார்க்கவே ஒரு பயங்கரமாக இருக்குது. அது விட்டால் இன்னுமே என்ன இப்போ வெயில் இருக்குது. இன்றைய பொழுதில் வந்து காலையில் வெயில் இருக்குது. ஆனால் மாலைய பொழுதில் மதிய பொழுது எப்படி இருக்குமென்னு சொல்லலாம். ஏன்னா மாரி காலம், அடிக்கடி மழை வரும், வெயில் வரும், மாறி மாறி நடந்து கொண்டே இருக்குது. தொடர்ச்சியாக மழை வருகின்ற போது அந்த கிணத்துல அந்த உடைஞ்ச பகுதியினுடைய ஆழம் வந்து அல்லது அகலம் வந்து நீளக்கூடிய வாய்ப்பும் இருக்குது. அந்த ஊர் மக்கள் அதைத்தான் வந்து எல்லாருமே வந்து பயந்து கொண்டிருக்கணும். இந்த பக்கத்தில் வந்து 2 அடியில் அல்லது 1 அடியில் வந்து 2 வீடுகள் வந்து இருக்குது. வீட்டினுடைய சுவர்கள் இருக்குது. அதே நேரம் இந்த கிணத்தை நம்பி வந்து முன்னே காலத்தில் 100 குடும்பங்களுக்கு மேலே அந்த கிணத்தை நம்பி வந்து தண்ணீர் எடுத்து கொண்டு வந்திருக்கணும். ஆனால் இப்பொழுது ஒரு சில குடும்பங்கள்லாம் வந்து பக்கத்தில் வந்து தண்ணீர் எடுத்து கொண்டிருக்கணும். அது பொது கிணறு. ஆனால் கோயிலில் பிற்பகுதியில் கோயில் சுவர்லேருந்து பார்த்தீங்கன்னா சொன்ன 18 அடியிலே இருக்குது. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி 18 அடியிலேயே வந்து அந்த கிணறு அமைஞ்சிருக்குது. நல்ல ஆழத்துக்கு வந்து போயிருக்கு. நம்ம கண்ணு பார்க்கவே ஒரு 18 அடிக்குள்ளேயும் அந்த கட்டு தெரியல, தண்ணி தான் தெரியுது. இந்த ஊர் மக்களின் கருத்துப்படி, நேரில் பார்த்தாக்களின் அண்ணாக்களுடைய கருத்துப்படி 50 அடி ஆழத்துக்கு மேலே வந்து ஆழம் போயிட்டேன்னு சொல்லி நம்ம அந்த கிணறுடைய என்ன சராசரி இங்கே இருக்கிற அந்த பொல்வண்டி வீரபத்திரில் சூழ இருக்கிற அந்த கிணறுகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 50 அடி ஆழத்தில் வந்து தண்ணி அடிக்கணுமா, பழமையான கிணறுகள். அதுவும் வந்து 50 அடி ஆழத்திலான தண்ணி இருந்ததாக வந்து முற்றுமுழுதாக உடைஞ்சு போய் 40 லோட் மண் போட்டுமே வந்து இப்போ வந்து ஒரு 18 அடிக்குலாம் வந்து தண்ணி தெரியுது. இதான் மந்தங்கத்திய நிலப்பாடாக இருக்குது. இதை நாங்கள் எல்லாருமே சிந்திக்கணும். இது தொடர்பான ஆய்வு செய்கிறதுக்கு வந்து அரசு நிறுவனங்கள் வரப்போயினு சொல்லியிருக்கணுமா. இன்னும் வந்து தற்பொழுது வந்து நாங்கள் ஆய்வு நடக்கல. ஆனால் மக்கள் வந்து அந்த பயத்தோடையும் அது தொடர்பான கதையில தான் அந்த ஊர் மக்கள் கதைச்சு கொண்டிருக்கணும். என்ன சொன்னால் ஒரு பதட்டமான சூழ்நிலை தான் இருக்குது. தொடர்ச்சியாக மழை வரக்கூடாது. மழை வந்தால் சில விழாது எப்படி இருக்கும் மண் அல்லது பக்கத்தில் உடைஞ்சு போனால் கோயிலுக்கும் ஆபத்து, அங்கே இருக்கிற ஒரு சில வீடுகளுக்கும் ஆபத்து. இந்த மண் வந்து அப்படி தான் உடைஞ்சிருக்கு. அவ்வளவு அந்த கொஞ்சம் இறுக்கமான மண், ஆகலமான சொல்கிறது மென்மையான மண்ணுன்னு சொல்லல, அப்படி இறுக்கமான மண்ணிலேயே அந்த நிலப்பரப்பிலே வந்து உடைஞ்சு விழுந்திருக்கிற ஒரு ஆச்சரியமான விஷயம். இதான வந்து நிலப்பாடாக இருக்குது. ஓகேரவுலே இது தொடர்பான அதிகாரிகள் வந்து கட்டாயம் வந்து என்ன சொல்கிற நேரம் வேலைக்கு எடுத்து அதை வந்து சீர் செய்து கொடுக்கணும் என்று என்னுடைய சனோடாக வேண்டுகோள் விடுத்துக்கொண்டு இந்த காணொலியை முடிக்கப்படும்.